இந்த ஐத்திகுடைய வாழ்க்கையில நாம் பார்க்கும் பொழுது சாய்ந்து மூன்றாம் மெத்தையிலிருந்து கீழே விழுந்து ஆவிக்குரிய வாழ்க்கையில ஆண்டவர் நம்மளை தூக்கி எடுத்து மேலே நிறுத்தி அழகு பார்த்து கொண்டிருக்கிறதான நம்முடைய தேவனை போல ஒரு தேவன் இந்த உலகத்தில் ஒருவரும் இல்லை. ஆண்டவர் சொன்னார், விழித்திருங்கள், ஆவியிலே அனலாயிருங்கள், ஜெபத்திலே தரித்திருங்கள் என்று சொன்னார். விழித்திருக்க வேண்டியவன், ஆவியில் அனலாயிருக்க வேண்டியவன், ஜெபத்திலே தரித்திருக்க வேண்டியவன் தூக்கம் அடைந்து அவன் சாய்ந்தபடினால என்ன நடந்தது? அவனுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில அவனுக்காக தேவன் வைத்திருந்த நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் அவன் இழந்தவனாய் காணப்படுகிறான். இன்றைக்கு கூட ஏதோ ஒரு விதத்தில் நாம் விழுந்து போய் கிடக்கிறோம், சாய்ந்து போய் கிடக்கிறோம். சபையே, நீ கவனிப்பாயானால் நீ விழுந்த இடத்திலிருந்து உன்னை தூக்கிவிட ஆண்டவர் இன்றைக்கும் வல்லமையுள்ள தேவனாயிருக்கிறார்.